இப்போ நான் ஒரு பீஸ் கையில் எடுத்து காமிக்கிறேன் பாருங்க. இது வந்து எவ்வளோ வந்து சாஃப்டாக வந்திருக்கு பாருங்க. இதில் வந்து நம்ம தேங்காய் அரிசி இதெல்லாம் போட்டிருக்கனால அந்த ஃப்ளேவர் ரொம்ப வந்து வாசனையாகவும் நல்லாவும் இருக்கும், சாஃப்டாகவும் இருக்கும், சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டாக இருக்கும் இது. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அன்லிமிட்டெட் ஃபுட்டீஸ். நான் சூரியகலா விஸ்வநாதன் பேசுகிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி வந்து ஒரு கப் அரிசி வச்சு ஒரு டெலிஷியஸான ஸ்வீட் பார்க்க போகிறோம். நம்ம அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னன்றதை பார்ப்போம். நான் இப்போ இதுக்கு 100 கிராம் பச்சரிசி எடுத்திருக்கேன். இதை வந்து நான் 3 மணி நேரம் தண்ணியில் ஊற வச்சு எடுத்திருக்கேன். 100 கிராம் வெல்லம் எடுத்திருக்கேன். 100 கிராம் தேங்காய் எடுத்திருக்கேன். 3 டேபிள் ஸ்பூன் நெய் எடுத்திருக்கேன். 1/4 டீஸ்பூன் உப்பு எடுத்திருக்கேன். வாங்க நம்ம எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். நம்ம இப்போ ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கிறோம். நம்ம இப்போ ஊற வச்ச அரிசியும் தேங்காயும் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். ஒரு கப் அரிசிக்கு 3 கப்பு தண்ணி ஊற்றி நம்ம அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ நம்ம அரைச்சி எடுத்துக்கிட்டோம். இப்போ நான் வந்து ஒரு கப் அரிசிக்கு 3 கப்பு தண்ணின்னு சொல்லியிருந்தேன். நான் வந்து 2 கப்பு தான் தண்ணி ஊற்றி அதுக்கு தகுந்த பதத்துக்கு எடுத்திருக்கேன். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி எடுத்திருக்கேன். மீதி தண்ணியை நம்ம இதை ஊற்றிட்டு அதிலே அந்த தண்ணியை கழுவி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நான் அரைச்சி எடுத்திருக்கேன் பாருங்கள். இப்போ நான் ஒரு பேன் வச்சுருக்கேன். அதில் வெல்லத்தை நம்ம காய்ச்சி எடுத்துக்கலாம். கொஞ்சோண்டு தண்ணி சேர்த்துக்கிறேன். இந்த வெல்லத்தில் வந்து சின்ன சின்ன மண் துகள் இருக்கும். அதுக்காக தான் நான் காய்ச்சி வடிகட்டி எடுத்துக்கலாம். இப்போ வெல்லத்தை காய்ச்சிட்டோம். இப்போ அடுத்தது ஒரு நம்ம வானல் ஒன்று வச்சுப்போம். இப்போ சின்ன சின்னதாக மண் இருக்குது பாருங்கள். இதை வந்து நம்ம வடிகட்டுறதுனால தான் நமக்கு தெரியுது. இப்போ நம்ம அதை விட்டுட்டு மீதி மட்டும் வடிகட்டிக்கலாம். இது ஒருக்கு பாருங்கள் மண். இப்போ நம்ம அரைச்சி வச்சதை சேர்த்துக்கலாம். இது கூட நம்ம இப்போ அரைச்சி வச்ச தேங்காவும் அந்த அரிசியும் சேர்த்து நம்ம ஊற்றிட்டோம். அது கூடவே நம்ம மீதி இருந்த தண்ணியும் கலக்கி நான் ஊற்றிக்கிறேன். இதை நம்ம கைவிடாத கலக்கிட்டே இருக்கணும். இந்த லம்ஸ் ஃபார்ம் ஆகாத இருக்க நம்ம வந்து நல்லா கலக்கி விட்டுட்டே இருக்கணும். கைவிடாத நம்ம வந்து ஒரு 10 நிமிஷம் இதை நல்லா கிண்டி விட்டுட்டே இருக்கணும். அப்போ தான் நல்லா கெட்டியாக வரும். இது கெட்டியாக வந்தோடனே நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம இது கூட வந்து 1/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். இது நல்லா இதை மாதிரி கட்டி ஆகிடும். நம்ம கை விடாத இப்போ நம்ம நல்லா வந்து கிண்டிகிட்டே இருக்கணும். இப்போ நம்ம வந்து ஒரு ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கலாம் நடுவில். நம்ம விட்டு விட்டு நெய் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம 3 ஸ்பூன் தான் எடுத்துருக்கோம். ரொம்ப அதிக நெய் தேவையில்லை இதுக்கு. இப்போ நம்ம 2வது ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம் நெய். இப்போ நம்ம கடைசியாக ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் நெய். இப்போ இது நல்லா வந்து பதத்துக்கு வந்துருச்சு. இது நம்ம பதமாக வந்துருச்சான்றதுக்கு நம்ம கொஞ்சம் எடுத்து பார்ப்போம். இது நமக்கு இப்போ ஒட்டாத வருது. கையில் ஒட்டாத வந்துச்சுனாலே நம்ம வந்து நல்ல பதத்துக்கு வந்துருச்சு. இப்போ நம்ம இதை வந்து ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். இப்போ நம்ம அதை ஊற்றுறதுக்கு முன்னாடி இந்த பிளேட்டில் வந்து நான் நெய் தடவி வச்சுருக்கேன் ஃபுல்லாக. இப்போ இது மேலே நாம் வந்து அந்த இதை நம்ம போட்டுக்கலாம். இது மாதிரி நம்ம ஒரு சில்வர் கிண்ணம் எடுத்துகிட்டு நல்லா ஃப்ளாட்டன் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நான் ஒரு கிண்ணத்தை வச்சு நல்லா ஃப்ளாட்டன் பண்ணி விட்டுட்டேன். இப்போ நான் கத்தி எடுத்து கட் பண்ணி காட்டுறேன் பாருங்க, ஸ்கொயர் ஸ்கொயரா.
இப்போ நம்ம இது மேலே கார்னிஷிங் பண்ணலாம் நட்ஸ் வச்சு. இப்போ நான் ஒரு பீஸ் ஸ்பூன்ல எடுத்து காமிக்கிறேன் பாருங்க, எவ்வளோ நல்லா வந்திருக்கு பாருங்க. பார்க்கறதுக்கே ரொம்ப அழகா இருக்கு பாருங்க. இதை வந்து நீங்க கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்து கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம அன்லிமிட்டெட் ஃபுட்டீஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம சேனலை பார்க்குற புது வியூவர்ஸா இருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு ஆல் இன் செலக்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.